15வது மெகா மகளிர் விருதுகள் 2024 பெண்மையை போற்றும் உன்னதமான திருவிழா. இந்த விருதினை தோற்றுவித்து அதனை 15 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக கவனித்து நடத்தி வரும் நமது மெகா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் ஜெயந்தி தங்கபாலம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிய மாலை பொழுதில் மெகா தொலைக்காட்சியின் 15வது மெகா மகளிர் விருதிற்காக இங்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் விருது பெற இருப்பவர்களையும் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த திருமதி கல்கி சீதாரவி அவர்களையும் வருகை புரிந்து நிகழ்ச்சியை காண வருகை புரிந்திருப்பவர்களும் வீட்டில் அமர்ந்தபடி தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பவர்களையும் உலக மகளிர் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தினத்தையும் அனைவரையும் வருக வருக என மகளிர் தின வாழ்த்துக்களையும் என்னுடைய வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் 8 உலக மகளிர் தினம். நமது இந்தியா சுதந்திரம் பெற்று 75வது ஆண்டு என கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மகாபாரத காலத்தில் இருந்து இன்றைய மணிப்பூர் வரை ஆடை உருவல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மகாபாரதத்திலும் திரௌபதியின் நிலை அதுதான், மணிப்பூரிலும் பெண்ணின் நிலை அதுதான். அதை பார்த்து கொண்டு எத்தனையோ பேர் அமைதியாக இருந்தார்களே தவிர நாடே கொந்தளித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கலியுகத்தில் 21ஆம் நூற்றாண்டில் பெண்களின் நிலை இந்த அளவிற்குத்தான் இருக்கின்றது. மணிப்பூரை விட்டு விடுவோம். பாண்டிச்சேரியில் 9 வயது பெண்ணின் நிலை, அந்த பெண் என்ன பாவம் செய்தால்? அப்படி என்ன பெண்கள் என்றால் அவ்வளவு சமுதாயத்தில் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். பெண் குழந்தை நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தை மட்டுமல்ல, எல்லோரையும் பாதுகாக்க வேண்டியது எல்லோருடைய கடமை. எல்லாவற்றையும் அரசாங்கம் செய்யும், மற்றவர்கள் செய்வார்கள் என இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அந்த பொறுப்புணர்வு உண்டு. அது எப்படித்தான் அவர்களுக்கு மனது வந்தது என்று தெரியவில்லை. அந்த நிகழ்ச்சியை காணும் போது மனது கொந்தளிக்கின்றது. பெண்கள் பெண்கள் நாட்டில் பாரத நாடு என்று சொல்கிறோம், நதிக்கெல்லாம் பெண்கள் பெயர் வைக்கிறோம். பெயரளவிற்குத்தான் சுதந்திரம் இருக்கின்றே தவிர உண்மையில் இல்லை. பெண் குழந்தைகள் தனியாக நடமாட முடியவில்லை என்ற நிலைதான் இன்று இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மட்டுமல்ல, சங்க காலத்திலிருந்து இன்று வரை பெண்கள் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிலும் இன்றைய பெண்கள் அமைதியாக, ஒரு சில பெண்கள் மட்டும்தான் வெளிச்சத்திற்கு வருகிறார்கள். ஒரு சிலர் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி, எந்தவித எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, பொருளாதாரத்தையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய மனசாட்சியை மட்டுமே மூலதனமாக வைத்து அவர்கள் செய்வதை ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது உண்மையாக அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் என்றே தோன்றுகிறது. முக்கியமாக இந்த மகளிர் தினத்தை நடத்துவதன் நோக்கமே நான் ஏற்கனவே இதே மேடையில் பதிவு செய்திருக்கிறேன். பெண்கள் எல்லோருமே சரியாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். பெண்களில் கண்ணகியும் உண்டு, மாதவியும் உண்டு. ஆனால் எல்லோரும் மாதவிகள் அல்ல, பெரும்பாலும் கண்ணகிகள் தான். ஆனாலும் சமுதாயத்தில் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி இத்தகைய பெண்கள், இது 15வது மெகா மகளிர் விருது. இந்த மேடை ஏறிய ஒவ்வொரு பெண்களும் சாதனை பெண்கள். அவர்களுடைய சாதனைகளை பார்த்து மற்றவர்கள் தாமும் தன்னால் இயன்றவரை இதை போல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இவர்களை எல்லாம் நான் தேடி தேடி பிடித்து அவர்களுக்கு விருது வழங்கி அவர்களை ஊக்குவிக்கின்றேன். அவர்கள் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்களும் தான் காரணம். அதைப்போல் மற்றவர்களும் அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்து, எல்லோரிடத்திலும் எல்லோருடைய தகுதியும் ஒன்றுதான். யாரும் ஒருவர் உயர்ந்தவர் ஒருவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் இல்லை. முடிந்தவர்கள் வெளியில் வந்து செய்கிறார்கள், முடியாதவர்கள் அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் சாதனை பெண் தான். ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பதே பெரிய சாதனை தான். இன்றைய சூழலில் அப்படித்தான் இருக்கின்றது. இருந்தாலும்
பெண்கள் நிம்மதியாக இல்லை. நாட்டில் சுதந்திரம் என்று பெயருக்குத்தான் உள்ளதே தவிர பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை. இந்த நாட்டில் உள்ள அனைவரையும் அவர்களின் பாதங்களை நான் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். பெண் குழந்தைகளை இனிமேல் இத்தகைய இழி செயல்களை செய்வதற்கு எந்த ஒரு ஆண்மகனுக்கும் துணிச்சல் வரக்கூடாது. நாளைக்கு யார் பாராளுமன்றம் செல்கிறார்களோ, யார் சட்டமன்றத்திற்கு செல்கிறார்களோ, இத்தகைய கயவர்களுக்கு ஒரு மிக பெரிய தண்டனை வழங்க, உடனடியாக வழங்க, அதற்கேற்றவாறு சட்டத்தை இயற்ற வேண்டும். நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும். பேச்சளவில் மட்டும் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. 33% கொடுத்து விட்டார்கள். ஆனால் எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 33% கொடுப்போம், நாங்கள் 33% கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்திலேயே வெறும் 12 பெண்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. உண்மையில் எதுவும் நடக்கிறது இல்லை. ஆனாலும் நீங்கள் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ நீங்கள் கொடுத்தா கூட செய்ய முடியாத செயல்களை இந்த சாதனை பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நமக்கு பதவி தேவையில்லை, ஆனால் நமக்கு மனம் இருக்கிறது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இத்தகைய பெண்கள் மேலும் மேலும் இதை போன்ற சாதனைகளை செய்ய வேண்டும். உங்களை எல்லாம் அழைத்து நான் கௌரவிக்க வேண்டும். இதை பார்த்து மற்ற பெண்கள் அவர் உந்து சக்தியாக எடுத்து நீங்களும் அதை போல் விளங்க வேண்டும். உங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும், உங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தயவு செய்து உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா.